மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தொண்டமன்னாறு தனி வெளியீட்டகம் 3ஆம் தவணை பரீட்சையாக நடாத்தப்பட்ட தரம் 11 மாணவர்களுக்கான வினாத்தாள் ஒன்றின் கடந்த வீடியோ தொடர்ச்சியான பகுதி ஒன்று வினாக்களுக்கு விதமிலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். 11வது வினா 10x வர்க்கம் sin 4 சமன் 0. 10x வர்க்கம் sin 4 சமன் 0 என்று தரப்பட்டிருக்கு. இது ஒரு இருவடி சமன்பாடு என்று தெரியும். என்னென்னா ஒரு தெரியாக்கணியம் இருக்கு, அந்த தெரியாக்கணியம் 2ஆம் படியில் இருக்கு. ஆகவே இதுக்குள்ள 2 தீர்வு எங்களுக்கு வரப்போகுது. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம் என்றால், இந்த 2x வர்க்கம் sin 4x சமன் 0ல 2x பொது எடுத்தவென்றால் அடைப்புக்குள்ள என்ன வரும் என்றால் x 2 வரப்போகுது. அப்ப நாங்கள் 10x பொது எடுக்கிறோம், அடைப்புக்குள்ள என்ன x 2 சமன் 0 இருக்க போதும். இனி நாங்கள் இது என்ன எழுதலாம்னா 10x சமன் 0 எழுதலாம், அல்லது x 2 சமன் 0 எழுதுவோம். இனி 2x சமன் 0 x சமன் என்னவா இருக்க போது 0 இருக்கும், அல்லது x 2 சமன் 0 இருக்கும். அப்ப நாங்க x 2 சமன் 0 அதை என்ன எழுதலாம், x சமன் 2 எழுதலாம். அவை இரண்டு தீர்வு எழுதியிருக்கிறோம், ஒன்று x சமன் 0 அல்லது x சமன் 2 ரெண்டு தீர்வு எழுதியிருக்கிறோம். சரிதான வழியா? ரைட். இனி 12வது வினா A எண்ணிக்கை 15, B எண்ணிக்கை 25, A1 B எண்ணிக்கை 30 எனின் வெண்வெளி படத்தில் நிலத்தப்பட்டுள்ள பிரதேசத்தில் இருக்கும் மூலங்களின் எண்ணிக்கையை காண்க. அப்ப இதுல 2 AB இடைவெட்டு தொடைகள் தரப்பட்டிருக்கு. இடைவெட்டு பிரதேசம் தவிர்ந்த A மற்றும் B மட்டும் என்ற பிரதேசம் நிலத்தப்பட்டிருக்கு பிள்ளைகள். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், நம்பர் ஆஃப் A 15 என்று தந்திருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம், இந்த அந்த வட்டத்தின் விளிம்பில 15 குறிப்போம். என்ன செய்ய போறோம், இந்த விளிம்பில நான் 15 குறிக்கிறேன். அடுத்து என்ன வந்திருக்கு, B என்ற வட்டம் 25, B எண்ணிக்கை 25, இந்த விளிம்பில நான் என்ன செய்ய போறேன் 25 குறிக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்டா, A1 B 30 என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த A-நதும் B-நதும் இந்த முழுமையான இந்த பிரதேசத்தின் மொத்த பரிமாணம் 30. இதுல 25ஓட 15 கூட்டிங்க 40 வருது. இந்த 40க்கும் 30க்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தான் A விட்டு B என்ற பிரதேசத்துக்குரிய பரிமாணமாக இருக்கும். ஆகவே 40ல இருந்து 30 கழிச்சுங்கனால் 10. ஆகவே இடைவெட்டு பிரதேசத்துல நான் என்ன செய்யறேன் 10 குறிக்கிறேன். இனி இந்த A என்ற வட்டத்தில் 2 பிரதேசம் இருக்கு பிள்ளைகள். என்ன, A மட்டும் A விட்டு B என்ற பிரதேசம், A விட்டு B என்ற பிரதேசம் 10 இருக்கிறோம். ஆகவே இந்த 15ல இருந்து 10 கழிச்சுங்கனால் A மட்டும் என்ற பிரதேசத்துல 5 குறிப்போம். அவ்வாறே என்னவா இருக்கும், B என்ற பிரதேசம் B என்ற வட்டம் 2 பிரதேசங்களை கொண்டிருக்கு, இடைவெட்டு பிரதேசத்தையும் இந்த B மட்டுமட்ட பிரதேசத்தையும். அப்ப இடைவெட்டு பிரதேசம் 10, B மட்டுமட்ட பிரதேசத்தை காணணும்னா 25ல இருந்து 10 கழிச்சுங்கனால் 15 இருக்கும். இனி பாருங்க, இந்த நிலத்தப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற மூலங்கள் எண்ணிக்கை என்னவா இருக்க போது 5, 15. கேட்டது என்ன, வெண்வெளி படத்தில் நிலத்தப்பட்டுள்ள பிரதேசத்தில் இருக்கும் மூலங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. இந்த 15ஓட 5 கூட்டினோம் என்றால் அந்த நிலத்தப்பட்ட பிரதேசத்தில் உள்ள மூலங்களின் எண்ணிக்கைக்கு சமனாக இருக்க போகுது. அவை என்னவா இருக்க போது 15ஓட 5 கூட்டினீங்கனால் 20. அப்ப இந்த நிலத்தப்பட்ட பிரதேசத்தில் இருக்கிற மூலங்களின் எண்ணிக்கையோட உள்ளே 20 இருக்கும். சரிதானே? இனி 13வது வினா, தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் சரியான கூற்றுக்கள் ஒவ்வொன்றிற்கும் எதிரே சரி அடையாளத்தையும் பிழையான கூற்றுக்கள் ஒவ்வொன்றிற்கும் எதிரே பிழையான அடையாளத்தையும் விட சொல்லியிருக்கு. வர்க்கமூலம் 2 பரிமாணத்தோட வர்க்கமூலம் 8 பரிமாணத்தை கூட்டினால் 3 பரிமாணத்தை விட சிறிதாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது சிறிதாக அமையாது. வர்க்கமூலம் 2 பரிமாணம் 1/4 1/4 இருக்க போது, வர்க்கமூலம் 8 பிள்ளை 2 வர்க்கமூலம் 2 இருக்க போது. அப்ப 2 வர்க்கமூலம் 2 2 இருக்கும். அதோட 1 கூட்டினவன் சொன்னால் 3 விட கூடின பரிமாணம். ஆகவே முதலாவது கூற்று பிழையாக இருக்கும். அடுத்த வர்க்கமூலம் 3 சக வர்க்கமூலம் 27 பரிமாணம் 5 விட பெரிதாம். அதோட பரிமாணம் என்ன, 5 விட பெரிதா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 1.732 இருக்க போது. வர்க்கமூலம் 3க்கு பரிமாணம் 1.732 இருக்க போது. வர்க்கமூலம் 9 வர்க்கமூலம் 22 9 3 எழுத போறீங்க. அப்ப 3 வர்க்கமூலம் 3 இருக்கும். அப்ப 3ஆல 1.732 பெருக்கி இதுல 1.732 கூட்டினீங்கன்னா அது 5 விட பெரிதாக இருக்கும். ஆகவே இந்த கூற்று சரியாக இருக்கும். அடுத்த வர்க்கமூலம் 5 சக வர்க்கமூலம் 80 பரிமாணம் என்ன இருக்கும், கட்டாயம் 10 விட பெரிதாக இருக்கும். இதுல 10 விட சிறிது என்று சொல்லியிருக்கு. ஆகவே இந்த கூற்று பிழையாக இருக்கும். சரிதான பிள்ளைகள்? இதுக்குள்ள ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க வர்க்கமூலம் 2ஆம் பாடம் 10ஆம் ஆண்டுல படிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல விடை அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். 14வது வினா,
சரி பிள்ளைகள், 14வது வினாவை பாருங்க. சீரான கதியில் செல்லும் 70 மீட்டர் நீளமான புகைவண்டி ஒன்று 14 மீட்டர் நீளமான பாலத்தை 12 செகண்டில் கடந்ததெனின் புகைவண்டியின் கதியை காண்க. அப்ப கதி காணணும்டா பிள்ளைகள், பயணம் செய்த மொத்த தூரத்தை பயணத்துக்கு எடுத்த மொத்த நேரத்தால, அதாவது தூரத்தை நேரத்தால வகுத்தோம்னா கதியை காணலாம். இதுல சீரான கதியில் செல்ற ஒரு புகையிரதம் 70 மீட்டர் நீளமான புகைவண்டியா இருக்குது. அது 14 மீட்டர் நீளமான பாலத்தை கடக்க போதான். அப்ப புகைவண்டி கடக்க வேண்டிய மொத்த தூரம் அந்த விழா இருக்க போதுண்டா தன்னுடைய நீளத்தோட அந்த பாலத்தின் நீளத்தையும் சேர்த்து கடக்கணும். தன்னுடைய நீளம் 70 மீட்டர், பாலத்தின் நீளம் 14 மீட்டர். அவை தன்னுடைய நீளத்தையும் பாலத்தின் நீளத்தையும் சேர்த்து கடக்கணும். ஆகவே புகைவண்டி கடக்க வேண்டிய மொத்த நீளம் 70ஓட 14 மீட்டர் கூட்டணும் 84 மீட்டர். அந்த 84 மீட்டரை எவ்வளவு நேரத்தில் கடக்க போகுதுண்டா 12 செகண்ட்ல கடக்க போகுது. ஆகவே 84 மீட்டரை 12 செகண்டால வகுத்து விட்டீங்கன்னா புகைவண்டின் கதியை காணலாம். அப்ப புகைவண்டி கடக்க வேண்டிய மொத்த நீளத்தை காணுவோம். எவ்வளவு இருக்க போது 70ஓட 14 கூட்டுவோம் 84 மீட்டர். இனி புகைவண்டின் கதியை காணணும். புகைவண்டின் கதி என்னவா இருக்க போது இந்த 84 மீட்டரை 12 செகண்டால கடந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா. அவையே 12ஆல வகுக்க போறோம். இந்த 84 12ஆல வகுத்தீங்கன்னா 7. அவையே புகைவண்டின் கதி என்னவா இருக்க போதுன்றால் 7 மீட்டர் per செகண்டாக இருக்கும். அதாவது ஒரு செகண்ட்ல 7 மீட்டர் என்ற வேகத்துல பயணம் செய்தால் இந்த 70 மீட்டர் நீளமான புகையிரதம் 14 மீட்டர் நீளமான மேடையை கடக்கிறதுக்கு 12 செகண்ட் எடுக்கும். சரிதானே? இனி 15வது வினா. உருவில் நேர்கோடு PQ ஆனது வட்டத்தை R தொடுகின்றது. PQ சமாந்தரம் TS ஆவதுடன் RSUT என்பன R, S, U, T என்பன வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளாகும். கோணம் SRQ சமன் 50 பாகையெனின் கோணம் TUS இன் பருமனை காண்க என்று கேட்டிருக்கு. அப்ப இதுல இந்த TS என்ற கோடும் PQ என்ற கோடும் சமாந்தரமாய் இருக்குது. இப்ப சமாந்தரமாய் இருந்தா பிள்ளைகள் இந்த TSR என்ற கோணமும் SRQ என்ற கோணமும் ஒன்றுக்கு ஒன்று சமன். காரணம் என்னன்னா ஒன்று விட்ட கோணம். அப்ப நான் என்ன செய்ய போறேன்றால் இந்த SRQ அந்த 50 பாகை தந்திருக்கு. ஆகவே TSR எவ்வளவு இருக்க போது 50 பாகையை நாங்கள் குறிப்போம். இன்னொரு விஷயம் தெரியும், இது PRQ என்றது தொடலியின் தொடுபுள்ளி Rல ஒரு நான் வரையப்பட்டிருக்கு பாருங்க, RS என்ற நான். அப்ப தொடலியின் தொடுபுள்ளி நானோடு அமைக்கிற கோணம், அதாவது SRQ என்ற கோணம் 50 பாகை என்றால் அந்த நான் வட்டத்தின் பரிதியில என்ன அதே நான் வட்டத்தின் பரிதியில STR என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கு. அதாவது SRQ என்ற கோணம் STR என்ற கோணத்துக்கு சமம். என்னண்டா ஒன்று விட்ட வட்டத்துண்ட கோணம். இந்த RS என்ற நான் R என்ற புள்ளியோட தொடலி ஏற்படுத்துற 50 பாகை என்ற கோணம் எதுக்கு சமனாக இருக்க வேண்டால் STR என்ற கோணத்துக்கு சமனாக இருக்கும். அப்ப நான் அதுல 50 பாகையை குறிச்சிட்டேன். இனி பாருங்க பிள்ளைகள், இந்த TSR என்றது ஒரு முக்கோணி. அப்ப முக்கோணின் 3 கோணத்தை கூட்டினா 180 பாகை. ஆகவே இதுல 50 பாகை 2 கோணம் தெரியும். இப்ப 3வது கோணம் என்னவா இருக்க போது TRS என்ற கோணம் 80 பாகையாக இருக்கும். அதை உரிய இடத்துல குறிப்போம். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இந்த TRSU என்ற புள்ளிகள் வட்டத்தின் பரிதியில இருக்கு. அந்த 4 புள்ளிகளையும் இணைத்து TRSU என்ற ஒரு நாட்பக்கல் வரையப்பட்டிருக்கு. அந்த நாட்பக்கல் என்னவா இருக்கும் வட்ட நாட்பக்கலாக இருக்கும். அப்ப வட்ட நாட்பக்கல் என்ற எதிர்கோணங்கள் என்னவா இருக்கும் மிக நிரப்பி என்று நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த TRS என்ற கோணத்தோட TUS என்ற கோணத்தை கூட்டினீங்கன்றால் 180 பாகையாக இருக்கும். என்னவா இருக்கும் TRS என்ற கோணத்தோட TUS என்ற கோணத்தை கூட்டினீங்க 180 பாகை. இதில் TRS எங்களுக்கு தெரியும் 80 பாகை என்றால் அப்ப 80 சக TUS சமன் 180 எழுதுவோம். வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்கள் நீங்க அந்த காரணங்களை குறிப்பிடணும் பிள்ளைகள். இனி 80 பாகையை 180 இருந்து கழிச்சு விட்டோம் என்றால் கோணம் TUS பருமன் எவ்வளவு இருக்க போதுன்றால் 100 பாகையாக இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப உருவில தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு கோணம் TUS பெருமானம் எவ்வளவு கண்டிருக்கிறோம் 100 பாகை என்று கண்டிருக்கிறோம். சரி, அதை உரிய இடத்துல நாங்கள் குறிச்சு விடுவோம். ரைட். 16வது வினா. ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் AB 10 சென்டிமீட்டர் ஆகும்.
ஏசி செங்குத்து ஓடி கமா ஏசி சக பிசி சமன் 14 சென்டிமீட்டர் எனின் முக்கோணி ஏடிஓவின் சுற்றளவை காண்க. இதுல பாருங்க இந்த ஏஓபி என்றது விட்டம், இதுல ஏபின்ற நீளம் சொல்லியிருக்கு 10 சென்டிமீட்டர். அப்ப நாங்க 10 சென்டிமீட்டர் குறிச்சவென்றால் இந்த ஏஓவும் ஓபியும் வட்டத்தின் ஆரைகள், ஆகவே 5 சென்டிமீட்டராக இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியும் உங்களுக்கு, ஓ வட்டத்தின் மையம் ஏசி என்றது நான், இந்த மையத்திலிருந்து நானுக்கு வரையப்பட்ட செங்குத்து அண்ணானை இரு கூறுடும், இரு சம கூறுடும். ஆகவே ஏடி சமன் என்னவா இருக்க போது டிசியாக பிரிக்கும். அப்போ ஏடியை வந்து நான் எக்ஸ் என்று குறிச்சா டிசியும் என்னவா இருக்க போது எக்ஸ் ஆக இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியும், இப்போ பாருங்க ஏசிபி என்றது ஒரு முக்கோணி, அந்த முக்கோணியில 2 பக்கத்தின நடுப்புள்ளிகளை இணைச்சு டிஓ என்ற கோடு வரையப்பட்டிருக்கு. அப்போ ஒரு முக்கோணியில 2 பக்கங்களை நடுப்புள்ளிகள் இணைக்கும் நேர்கோடானது 3ஆம் பக்கத்துக்கு சமாந்திரமா மறைவாசியம் இருக்கும். அதாவது டிஓ வந்து பிசிக்கு சமாந்திரமா இருக்கும். அதே நேரத்தில் இந்த டிஓ வந்து பிசின்ற அரை மடங்குக்கு சமனாக இருக்கும். அப்ப எங்களுக்கு இன்னொரு விஷயம் தந்திருக்கு, இந்த ஏசியோட பிசியை கூட்டினால் 14 சென்டிமீட்டர்னு சொல்லப்படும். அப்ப நான் ஏசி என்ன எழுதலாம்டா 10x எழுதுறேன். 2x ஓட இந்த டிஓ என்ற 2 மடங்கு பிசிக்கு சமன் எழுதலாம். அப்ப நான் எழுதுறேன் 10x ஆக பிசி சமன் 14 சென்டிமீட்டர். 10x ஆக இந்த பிசிக்கு பதிலாக 2 டிஓ எழுதுறேன். அப்ப 2 டிஓ சமன் பிசி என்றபடியா 10x ஆக 2 டிஓ சமன் 14 சென்டிமீட்டர் எழுதுறேன். இனி 2 பக்கம் 2ஆல வகுத்து விட்டீங்கன்றால் x ஆக டிஓ சமன் என்ன இருக்க போது 7 சென்டிமீட்டர் ஆயிருக்கு. அப்ப x என்றது ஏடி என்ற பக்க நீளம், டிஓவும் சேர்த்து 7 சென்டிமீட்டர் கண்டிருக்கிறோம். எங்களுக்கு கேட்டது முக்கோணி ஏஓடியின் சுற்றளவு. அப்ப இந்த எக்ஸோட டிஓ கூட்டி 5 கூட்டினோம் என்றால் முக்கோணி ஏஓடியின் சுற்றளவு வரப்போது. அப்ப எக்ஸோட டிஓ கூட்டி 7 சென்டிமீட்டர் தந்திருக்கிறோம், நாங்கள் கண்டிருக்கிறோம். அதோட நிச்சயப்புறம் இந்த ஏஓ 5 சென்டிமீட்டர் கூட்டினோம் என்றால் முக்கோணி ஏடிஓ என்ற சுற்றளவு காணலாம். அப்ப முக்கோணி ஏடிஓ என்ற சுற்றளவு என்னவா இருக்க போது, இந்த 7ஓட ஏஓ என்ற நீளம் 5 சென்டிமீட்டர் கூட்டினீங்கன்றால் 12 சென்டிமீட்டராக இருக்கும். சரிதானே? ரைட். இனி 7வது பார்ப்போம். ஏ கமா பி கமா சி கமா டி என்பன வட்டத்தின் பரிதியில் அமைந்துள்ள புள்ளிகளாகும். ஏபி சமாந்திரம் டிசி கோணம் ஏடிசி 85 பாகை கமா கோணம் பிசிஏ சமன் 50 பாகையின் கோணம் ஏசி டியின் பருமனை காண சொல்லியிருக்கு. இதில் பாருங்க பிள்ளைகள், ஏடிசி என்ற கோணம் 85 பாகை என்றால் கோணம் ஏபிசி என்ற பருமனை காணலாம். ஏனென்றால் இந்த ஏ கமா பி கமா சி கமா டி என்ற புள்ளிகள் வட்டத்தின் பரிதியில் அமைந்திருக்குது. அந்த புள்ளிகளை இணைத்து ஒரு நாட்பக்கல் வரையப்பட்டால் அது என்னவா இருக்க போது வட்ட நாட்பக்கலாக இருக்கு. அப்ப வட்ட நாட்பக்கல் ஒன்றின் எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை மிக நிரப்பி என்று தெரியும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், 180 இந்த 85 கழிச்சோம் என்றால் ஏபிசி என்ற பருமனை காணலாம் 95 பாகை. இனி பாருங்க பிள்ளைகள், இந்த ஏபிசி என்ற முக்கோணியில இந்த 95 பாகையோட 50 பாகை கூட்டினீங்கன்றால் 145 பாகை வரும். அப்ப நாங்கள் என்ன செய்யலாம்டா பிஏசி என்ற பருமனை காணலாம். அப்ப இந்த 95ஓட நான் 50 பாகை கூட்டி 145 காண்றேன். கோணம் பிஏசி என்ற பருமனை காணணும் என்றால் இந்த 180 145 கழிச்சுக்கின்றால் 35 பாகையாக இருக்கு. இந்த பிஏசி என்ற கோணத்தின் பருமன் எதுக்கு சமனாயிருக்கும் என்றால் ஏசிடி என்ற கோணத்துக்கு சமனாயிருக்கும். காரணம் என்னென்றால் ஏபி சமாந்திரம் சிடியாக இருக்கு, ஏபி சமாந்திரம் சிடியாக இருக்கு. ஆகவே இந்த பிஏசி என்ற கோணமும் ஏசிடி என்ற கோணமும் சமன். என்ன காரணம்னா ஒன்று விட்ட கோணம். அப்ப நாங்க எழுத போறோம் கோணம் ஏசிடி சமன் 35 பாகை. சரிதானே? ரைட். இனி 18வது வினா பார்ப்போம். ஏபி என்ற நேர்கோடு வைஜை மறைமூன்றில் வெட்டுவதுடன் 2,1 புள்ளிகளுக்கு கூடாகவும் செல்கின்றதெனின் அதன் சமன்பாட்டை காண்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப நாங்கள் இதில் அந்த ஆள்கூட்டு புள்ளி எழுதுவோம். 0, மறைமூன்று. இனி படித்திறன் காணணும். அதாவது வையால் குறு வித்தியாசத்தின் கீழ் எக்ஸால் குறு வித்தியாசம் தான் படித்திறன். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்டா வையால் கூறுல இருந்து வையால் கூற கழிப்போம். அப்ப 1ல இருந்து நான் என்ன செய்ய போறோம்டா மறைமூண்டை கழிக்கிறேன். அதே போல 2ல இருந்து 0 கழிக்கிறேன். அப்ப 1 இந்த மறைக்குறியால பெருக்கிறீங்க நேர். அப்ப 1ஓட 3 கூட்டிங்க 4, 2ல இருந்து 0 போண்டா 2.
ஆகவே m சமன் என்னவா இருக்கும் 2 4. இனி 4 2ஆல் வகுத்தீங்கன்னா 2. ஆகவே படித்திறன் என்ன புள்ளியில் 2 என்று கண்டாச்சு. இனி இந்த நேர்கோடானது வையச்ச வெட்டேக்கு இருக்கிற வையின் பெருமானம் என்ன மறைமூண்டு. ஆகவே வெட்டு துண்டு என்ன மறைமூண்டு. ஆகவே இந்த ஏகபரிமாண சார்பின் நியம சமன்பாடு எப்படி இருக்கும் போது y சமன் mx c. அப்போ m பெருமானம் 2 என்று கண்டுட்டோம். c பெருமானம் மறைமூண்டு. உரிய இடத்துல பிரதியிட்டவன் சொன்னால் இந்த சமன்பாட்டை எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ என்னவா இருக்க போது y சமன் என்னவா இருக்கும் 2x sin 3 இருக்கும். சரிதானே? ரைட். இன்றைய தினம் தொண்டமன்னாறு தனி வெளியீட்டக வினாத்தாளின் 3ஆம் தவணை பரீட்சை வினாவாக நடைபெற்ற வினாத்தாளின் விதம் இலகுவாக விடியளிக்கலாம் என்பதை கற்றிருக்கணும். இதன் தொடர்ச்சியை அடுத்த வரும் வீடியோவில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி அதிக அளவாக பகிர்ந்து இம்முறை பரீட்சை தோற்றும் அனைத்து மாணவர்களும் சிறப்பான பெறுவர்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.